4 கார்னர்லேயும் 2 வயர் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுதுன்னா, நீங்கள் ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். புரியலைன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லேயே போட்டுருங்க. வயரை நம்ம சென்டரில் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3 நாட்ஸ் போடுறோம். அப்படி தானே? இதுதான் சென்டர். இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே 3 நாட்ஸ் போட்டோம், இங்கே 3 நாட்ஸ் போட்டோம். இது ஒரு மெத்தட். அதே நான் என்ன செஞ்சுருக்கேன், இதை நம்ம எப்படி ஃப்யூச்சரில் நம்ம பிரித்து தான் போடணும். ஸோ என்ன செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல நான் அதை போடாமலே வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் போடுங்க. அப்படி இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இதே மெத்தட்லேயே நீங்கள் போட்டுருங்க. முழுக்கவே நாட் போட்டு இங்கே வர கொண்டு வந்துருங்க. இந்த 4 வயர் இங்கே இருக்கும், இங்கே நமக்கு 2 வயர் இருக்கும். நீங்கள் ஒரு நாட் போடணும், ஆனால் போடாமல் நான் விட்டுருக்கேன் வேண்டான்ட்டு. ஏன்னா அதை நம்ம பிரிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் சென்டர் லைன் இதுதானே நமக்கு. இதில் நான் வயர்ஸ் ஜாயின் பண்ணி இங்கே மட்டும் 2 நாட் போட்டிருக்கேன். 2வது வயரையும் ஜாயின் பண்ணி இங்கே 2 நாட் போட்டேன். இப்போ நமக்கு அது ஃப்ளாட்டாகவே இருக்கும். எல்லா இடத்துலையும் அப்படியே போட்டுக்கேன் பாருங்கள். இதை தாண்டி இங்கே ஒரு நாட் நம்ம போடணும், ஆனால் அது போட வேண்டாம். இது பிரிக்க வேண்டி இருக்கிறதுனால இதை நான் போடாமலே விட்டுருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அப்படியே போட்டு இதே மாதிரியே போட்டு இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த 3 நாட் வருது பாருங்கள். இங்கே 3 நாட் போட்டு வச்சுருக்கேன். 2 வயர் ஜாயின் பண்ணி எல்லா பக்கமும் அப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் கார்னர் எப்படி டேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இதே மாதிரி நிப்பாட்டி வச்சுருங்க. புரியலைன்னா நீங்கள் பேசாமல் என்ன செய்யுங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 2 பக்கமே மாற்றி நாட் போட்டு இப்படி நிப்பாட்டி வச்சுருங்க. சரி, இப்போ நம்ம கார்னர் எப்படி டேர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கேயும் போட்டோம் அப்படின்னா நமக்கு 4 நாட்ஸ் இருக்கும். இதில் பாருங்கள் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 4 நாட் போட்டிருக்கேன். 1 2 3 4. இங்கே நான் 3 தான் போட்டிருக்கேன். இந்த 3 நாட்ஸ் போட்டோம்னா நமக்கு பேஸ் ஒன்று போல் வந்திருக்க மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்யணும், இந்த 2 நாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நாட்லேயும் நம்ம கார்னர் டேர்ன் பண்ணணும். இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம கார்னர் டேர்ன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா திரும்ப பிரிக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் இதை நான் போடாமல் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் நான் போட்டே வச்சுருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ இந்த 2 இடத்துலையும் நம்ம கார்னர் டேர்ன் பண்ணணும். இப்படி போட்டவங்களுக்காக இந்த இடத்துலையும் நான் கார்னர் டேர்ன் பண்ணி காமிக்கிறேன். 2 மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, பொதுவாக ஒரு கூட சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு 2-3 மெத்தட் நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். நான் சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சுதுன்னா அந்த மெத்தடை அப்படியே நிப்பாட்டிடுங்க. அப்படி இல்லை நான் இப்படியே போட்டுட்டு பிரிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். எப்படினாலும் சரி தான். இங்கே ஒரு கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு, இங்கே ஒரு கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே அதே மாதிரி அந்த பக்கம் 4 கார்னருமே உங்களுக்கு டேர்ன் பண்ணி நான் காமிச்சிட்டேன். இனிமேல் எல்லா வயர்ஸும், இந்த வயர்ஸ்லாம் நமக்கு எந்த இடத்துல சேம் கலரில் வருதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம நாட்ஸ் போடணும். மற்ற இடங்களை அப்படியே விட்டு வச்சுருங்க. அதை எப்படி சேம் நாட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 4 கார்னர்ஸ் டேர்ன் பண்ணியாச்சு. ஏன் முடிஞ்சுதா? இப்போ இந்த 2 வயர் கிராஸில் இருக்குது, இந்த நாட் நம்ம போட்டுடலாம். எங்கனையெல்லாம் உங்களுக்கு கிராஸில் வயர்ஸ் கிடைக்குதோ, சேம் கலரில் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் நாட் போடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த வயர் சேம் கலரில் இருக்கும். அப்போ இங்கே நம்ம போட்டுடலாம். மிக்சிங் கலரில் வர்ற இடத்துல நீங்கள் லீவ் பண்ணிடுங்க. அதை எப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஒரு செட் நான் அப்படியே கம்ப்ளீட்டாக போட்டு காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இக்னோர் பண்ணாமல் காமிக்கிறேன். அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முடிஞ்சது. இதுக்கடுத்து நமக்கு சேம் கலர் இந்த கார்னரில் இல்லை, அதனால் இதை அப்படியே விட்டுடலாம். நிதானமாக பாருங்கள். புரியலைன்னா திரும்ப பாருங்கள், நல்லா புரிஞ்சிடும். இந்த இடத்துல பாருங்கள் 4 4 அப்புறம் ஒரு 3 அப்புறம் 1ல் ஃபினிஷ் ஆகுது. இந்த கார்னர் இங்கே டேர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நமக்கு இங்கே சேம் கலர் இல்லை, இதுக்கு அடுத்து நமக்கு டபுள் கலரில் தான் வரும். ஸோ அதை அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த ப்ரௌன் கலரில் இதில் இன்னும் ஒரு நாட் நம்ம போடலாம். இல்லை 1 2 3 4 போடலாம்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் ஒரு 2, ஆமாம் ஒரு சைடு வரும், ஒரு செட் வரும். போட்டுட்டு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரௌன் கலருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா 1 2 3 நாட்ஸ் இன்னும் போடலாம்.
இதே போல் எங்கெல்லாம் உங்களுக்கு சேம் கலரில் வருதோ ரெண்டாவது செட் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். இந்த டைமண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சேம் கலர் டைமண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அங்கே கார்னர் டர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கேயும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்படியே நம்ம என்ன செய்யணும், எல்லா பக்கமும் கம்ப்ளீட் பண்ணணும். சுற்றி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் டபுள் கலர் வரதை நம்ம எப்படி சிங்கிள் கலராக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் செட் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இந்த டைமண்ட்க்கு அப்புறம் அது மிக்சிங் கலரில் வரும், சாண்டல் அண்ட் ப்ரௌனில் வரும். அதனால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் நம்ம என்ன செய்யணும், சேம் கலரில் வரத இடத்துல போடணும். ஒரு டைமண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு. முடிஞ்சுதா? இங்கே பாருங்கள், இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த இடத்துலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த சாண்டல் கலரை கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது இப்படியே நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல சின்ன சின்ன டைமண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா, ஒரு செட் டைமண்ட் அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இங்கே எங்கெல்லாம் உங்களுக்கு சேம் கலரில் வருதோ அங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தாப்பில் எப்படி சிங்கிள் கலராக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்னர் 4 பக்கமாக நம்ம கார்னர் திருப்பினதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அது கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்கள். அந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சேம் 1 2 3 4 எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு 4 நாட்ஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு 3 நாட்ஸ் இருக்கும். இப்படி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். 4 பக்கமே அதே மாதிரி போட்டுருங்க. நான் 4 பக்கமே உங்களுக்கு கார்னர் திருப்பிட்டு காமிக்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கார்னர் திருப்பியாச்சு. அதே போல் இந்த பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும், நாட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஒவ்வொரு டைமண்டாக க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி பாதியில் இருக்கும். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த டைமண்டை நான் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த டைமண்டை நம்ம என்ன செய்யணும், போட்டு க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இதே மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். டைமண்ட் வர இடத்துல மட்டும், அதாவது சேம் கலரில் செல்ஃப் கலர் வருது பார்த்தீங்களா, அந்த டைமண்டை மட்டும் நான் உங்களை க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தேன். மற்ற டைமண்ட் வேணாம், அந்த மிக்சர் டைமண்ட் வேணான்னு சொல்லியிருந்தேன். அந்த மிக்சர் டைமண்டில் இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், வீட் நாட் போட போகிறோம். அப்போ தான் நமக்கு ஜிக்ஸாக் டிசைன் ஒன்று போல் வரும். ஸோ இந்த வீட் நாட் எப்படி போடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி டைமண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், இப்போ ஒரு வீட் நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு ஒயிட் கலரில் இருக்குது, அந்த சாண்டல் கலரில் இருக்கிறதுனால இது லெமனில் ஆக்சுவலாக கலர் மாறிடுச்சு. இந்த சாண்டல் கலரே நம்ம வச்சுக்குவோம். இந்த சாண்டல் கலரில் இருக்கிற வயரை வச்சு நம்ம வீட் நாட் போட போகிறோம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இந்த லைன் வரும். இப்போ நம்ம இப்படி போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இந்த டைமண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போடணும். இப்போ நான் எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த வயர் எடுத்துக்கோங்க. வயர் எடுத்து வீட் நாட் தெரியாதவங்க தனியாக பிகினர்ஸ் வீடியோ இருக்குது, அதில் பாருங்கள். இதே மாதிரி தான் போடணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனாலும் இந்த வீடியோ பார்த்து போட்டுருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு லூப் கொண்டு வந்து அதுக்குள்ளே இந்த வயரை விட்டு எடுக்கணும். அதே மாதிரி ஒயிட் கலர் வயர் எடுத்து சாண்டல் கலர் வயர் எடுத்து திரும்பவும் என்ன செய்யணும், ஒரு லூப் மாதிரி கொண்டு வரணும். அதுக்குள்ளே ப்ரௌன் கலர் வயர் எடுக்கணும். உள்ளே விட்டு எடுத்து திரும்பியும் ஒரு லூப் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த ப்ரௌன் கலர் வயர் எடுத்து வெளியே கொண்டு வரணும். இவ்வளோதான். டிசம்பர் பூக்குடையில் இதே மெத்தடில் தான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும், எங்கேலாம் உங்களுக்கு அந்த மிக்சிங் வருதோ அந்த மிக்சிங் ஏரியாவில் நீங்கள் என்ன செய்யணும், சாண்டல்னா சாண்டல் போடணும், ப்ரௌன்னா ப்ரௌன் போடணும். இதே தான். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம போடணும். ஒரு லைன் முழுக்க இந்த சாண்டல் எங்கே வர நமக்கு வருதோ அது வர நம்ம என்ன செய்யணும், நேராக சாண்டல் போட்டே கொண்டு வரணும். நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சொன்னால் புரியாது, போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நமக்கு இது எல்லாமே மிக்சிங்கில் வரக்கூடிய இடம், அதாவது ப்ரௌனும் சாண்டலும் மிக்சிங்கில் வரக்கூடிய ஏரியாவில் நம்ம என்ன செய்கிறோம், சாண்டல் போட்டு கொண்டு வரோம், கவர் பண்ணி கொண்டு வரோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இங்கே பார்க்க இருக்கிற வயரில் இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு போகிற வயரில் இப்படி போட்டிருக்கோம். அதே நமக்கு இந்த சைடு ரைட் சைடு பார்க்க ஏறுது பார்த்தீங்களா, இந்த சைடு வரக்கூடிய வயரில் மாற்றி போடணும். இந்த வயரை வந்து ரைட் சைடு போகும்போது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும். இந்த சைடு யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா வராது. உங்களுக்கு இந்த இடம் புரியலை அப்படின்னா உங்களால் இந்த கூடையை கண்டிப்பாக போடவே முடியாது. இந்த இடத்த நீங்கள் கவனமாக பார்த்துட்டு போடுங்க. ஓகே. அதுக்கடுத்து என்ன செய்யணும், இந்த வயரை
மறுபடியும் என்ன செய்யணும், ஒவ்வொரு ரவுண்ட் க்ரியேட் பண்ணி அந்த ரவுண்டுக்குள்ளே நீங்கள் போட்டு எடுத்தாலே போதும். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் டைட்டாகவே போடுங்க. நான் வீடியோவில் காமிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லூஸ் விழும். நீங்கள் கொஞ்சம் டைட்டாக போட்டிங்கன்னா இந்த நடுவில் ப்ரௌன் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அது தெரிய வராது உங்களுக்கு. நான் டைட்டாக போட முடியாது கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறதுனால. இப்படி என்ன செய்யணும், டைட் பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நடுவில் குட்டி குட்டியாக தெரியுத ப்ரௌனும் தெரியாது. அதுக்கப்புறமா இப்படி 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே என்ன செய்யணும், போட்டு கொண்டு வரணும். 4 நாட் கரெக்டாக வரும். அதை நீங்கள் ஒருவேளை நான் சொல்கிறது புரியலை, ஜிக்ஸாக் மாடல் எப்படி வரணும்னு தெரியலைன்னா 4 நாட் வர அளவுக்கு போடுங்க. ஒன்லி 4 நாட்ஸ் தான் வரும். ஏன்னா நம்ம இங்கே டிசைன் எல்லாமே 4 நாட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, மேலேயும் நமக்கு அதே 4 நாட்ஸ் தான் க்ரியேட் ஆகும். அதுக்கடுத்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறமா சேம் கலர் வர்ற இடத்துல நம்ம நார்மல் நாட்டே போட்டால் போதும், கிராஸ் நாட் போட்டாலே போதும். கீழே எப்படி கிராஸ் நாட் போட்டுக்கோமோ அதே மாதிரி போட்டாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு சேம் கலர் மீட் பண்ணுது. அப்போ நம்ம இந்த இடத்துல நார்மல் நாட், சேம் கலர் வர்ற இடத்துல அதே நாட் போடுங்க. டபுள் கலர் வர்ற இடத்துல இதே மாதிரி ஜிக்ஸாக் மாடல் வர்றதுக்காக வீட் நாட் போட்டு கொண்டு வரோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நார்மல் நாட் போட்டு அப்படியே அந்த 4 லைன் போட்டு முடிச்சிடணும். இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு லைன் முழுக்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ப்ரௌன் கலரில் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இதை ஃபாலோ பண்ணி அப்படியே போட்டு கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு லைன் முழுக்க கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஒரு செட்னு வச்சுக்கலாமே. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லைன் இதில் க்ளோஸ் ஆகிடுச்சு. 4 லைன்ஸ் கரெக்டாக சாண்டில் கலரில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கடுத்து நமக்கு ப்ரௌன் கலரில் தான் மிக்சிங் வரும். அந்த இடத்துல நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், 3 நாட்ஸ் நான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு நாட் மட்டும் நான் போடணும். ப்ரௌன் கலருக்கு அந்த சாண்டல் கலர் ஒரு நாட் போட்டு கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு லைன் ஜிக்ஸாக்லாம் முடிஞ்சிடும். இதில் பாருங்கள் 4 லைன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து 4 லைன் அந்த கிராஸ் நாட் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து நமக்கு என்ன செய்யணும், கலர் மாறும். அதனால் நம்ம இந்த ஒரு செட்டை மட்டும் அப்படியே ஃபினிஷ் பண்ணி கொண்டு வருவோம். ஜிக்ஸாக் பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள். ஒரு சைடு முழுக்க நான் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல நம்ம போட வேண்டாம். இந்த இடத்த நம்ம ஒரு செட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போடுவோம். அதுக்காக இந்த இடத்த விட்டுருக்கேன். ஒயிட் கலரில் வரக்கூடிய, அதாவது இந்த சாண்டல் கலர் வருது பார்த்திங்களா, அது எல்லாமே நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 சாண்டலும் சேர்கிற இடத்துல நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கடுத்து 2 ப்ரௌனும் சேர்கிற இடத்த விட்டு வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இந்த 2 சேர்கிற இடத்துல நம்ம நாட் போட்டிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போடும்போது அப்படியே போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போது உங்களுக்கு இந்த ஒரு கார்னர் மட்டும் எப்படி டேன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த ஒரு பகுதியை மட்டும் விட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், கார்னர் டேன் பண்ணதுக்கு அப்புறமா ஒயிட்டில் சாண்டலில் போட்டு வச்சுருக்கோம். இங்கேயும் சாண்டலில் போட்டோம். எல்லா பக்கத்தையும் அப்படி போட்டிருக்கோம். இந்த ஒரு இடம் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த இடம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த ப்ரௌன் கலர் வர்ற இடத்துல வீட் நாட் போட்டு நம்ம சாண்டலில் கொண்டு வரணும். இப்படியே நம்ம போட்டு சாண்டல் ஆக்கணும். அதுக்கப்புறமா அந்த ப்ரௌன் சேரக்கூடிய இடத்த இல்லாமல் நம்ம விட்டு வச்சுட்டு அதுக்கு அடுத்த செட்டாக அதை போடலாம். இப்போ நம்ம ஒரு செட் மட்டும் போட்டுருக்கோம். இந்த பேட்டர்ன் நமக்கு இப்படியே வரணும் பார்த்தீங்களா, அந்த மவுண்டன் ஷேப்பில் வருது பாருங்கள். அதுக்காக நான் அதை விட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு லைன் போட்டு காமிச்சிட்டு அடுத்த லைனும் உங்களுக்கு அந்த சைட் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா 3 லைனும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஏன்னா எல்லாமே போட்டு காமிச்சா ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால் இந்த ஒரு சைடு மட்டும் காமிக்கிறேன். ஒரு சைடில் ஒரு லைன் மட்டும் ஃபினிஷிங் காமிக்கிறேன், ஒரு செட். இப்போ நம்ம ஒரு ஒயர் வச்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதையே நம்ம இன்னும் 3 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஒயரையும் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஒரு லைன் போட்டிருக்கேன், இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு லைன் போட்டு அதுக்கடுத்து இன்னும் 1 2 3 இந்த 3 லைன்ஸும் இதை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஒயர் போகும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் போடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ரைட் சைடு ஒயர் போகும்போது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் ஒயர் போகும்போது லெஃப்ட் ஹேண்ட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இதை ஈஸியாக போட்டலாம். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் வரும். இந்த ஹேண்ட் ரைட் ஹேண்ட் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. அதனால தான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லி கொடுக்குறேன். முறுக்கு கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் மாற்றி மாற்றி பின்னி கொண்டு வருவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த முறுக்கு கைப்பிடி கரெக்டாக வராது. அதே போல் தான் இதுவும்.
நீங்கள் வேணாலும் போட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒயர் பாருங்கள் லெஃப்ட்டில் அப்படியே ட்ராவல் ஆகும். இந்த லெஃப்ட்டில் ட்ராவல் ஆகிற இடத்துல நீங்கள் ரைட் வச்சு போட்டிங்கன்னா வராது. இந்த ஒரு செட் போடுறேன் பார்த்தீங்களா, 3வது, இப்போ 4th ஒன். இதே போல் மீதம் இருக்கிற 3 செட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டார்டிங் மட்டும் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். 1 2 3 இந்த 3 லைன்ஸையும் இதை வச்சு இப்படி கம்ப்ளீட் பண்ணணும். சேம் இந்த 3 ஒயர்ஸை வச்சு இந்த பக்கமாக பீட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வயரையும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.